டிசம்பர் 4ஆம் தேதி இந்தியா வருகை தருகிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 2 நாள் அரசுமுறை பயணமாக எதிர்வரும் டிசம்பர் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் இந்தியா வருகிறார். இதனை இந்திய வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவித்திருக்கிறது. பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று இந்தியா வரும் ரஷ்ய அதிபர் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையில் நடைபெறக்கூடிய 23வது வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியுடன் இருதரப்பு உறவுகள் தொடர்பாக தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தும் அதிபர் புட்டின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்தியா வருகின்ற ரஷ்ய அதிபரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரவேற்று அவரை கௌரவிக்கும் விதமாக விருந்தையும் அளிக்க இருக்கிறார். குறிப்பாக இந்திய வருகையின் போது ரஷ்ய உக்ரைன் போர் ஆகியவை தொடர்பாக பிரதமர் மோடி பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல சந்தர்ப்பங்களில் ரஷ்ய அதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்திய போதும் இந்தியா, ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான அந்த விவகாரத்தை அமைதியான முறையில், ராஜாங்க முறையில் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். குறிப்பாக ரஷ்ய உக்ரைன் போர் ஏற்பட்ட பிறகு ரஷ்ய அதிபர் புட்டின் முதன்முறையாக இந்தியா வருகிறார். கடைசியாக 2021ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக புட்டின் இந்தியா வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் எடுத்துக்கொண்டால் சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் பங்கேற்றனர். அதில் பிரதமர் மோடியை சுமார் 30 நிமிடங்கள் காத்திருந்து ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய ஒரே காரில் பிரதமர் மோடியை அழைத்து சென்றது பேசுபொருளாக மாறியது. எனவே தற்போது ரஷ்ய அதிபரின் இன்றைய இந்தியா வருகை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வருகையின் போது ரஷ்யாவிடமிருந்து 5ஆம் தலைமுறை சுகோய் 57 போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய F-35 லைட்டர் போர் விமானங்களுக்கு மாற்றாக ரஷ்யா இந்த சுகோய் 57 போர் விமானங்களை முன்னிறுத்துவது குறிப்பிடத்தக்கது.